ஓகே, சரிங்க. எல்லாருக்கும் வணக்கம். We are going to start now. சரி, இன்றைக்கு நம்ம வந்து என்ன ஷேர் பண்ண போறோம்னா, கத்துக்க போறோம்னா, ஃபவுண்டேஷன் டு ஆப்டிமல் ஹெல்த் அண்ட் வை சப்ளிமெண்ட். ஓகே. பேசிக்கலி வந்து ஏன் சப்ளிமெண்ட் எடுக்கணும்? நம்மளோட ஹெல்த்த வந்து பாதுகாக்கிறதுக்குன்னு நம்ம பேச போறோம். ஆ ஓகே. எல்லாருமே வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசை இருக்கு தானே? ஓகே, நிச்சயமா இருக்கும் பாருங்க. கேள்வி வந்து இன்றைக்கு வந்து நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கு ஆரோக்கியமா இருந்தா வெரி குட். இன்னும் ஒரு 5 வருஷம் காலகட்டத்துல, இன்னொரு 10 வருஷ காலகட்டத்துல எப்படி ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசை இருக்கும் தானே? சோ ஆ அல்லது 80 வயசுல, 90 வயசுல கூட ஆரோக்கியமா இருந்தா இன்னும் நல்லதுல்ல. சோ இத வந்து எப்படி பாதுகாக்கிறது நம்மளோட ஆரோக்கியத்த அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ண போறோம். பார்க்க போறோம் அப்படின்னு. ஆரோக்கியத்த கவனிக்காட்டி கடைசியில வந்து என்னதுங்க இறப்பு தான் பாருங்க. பொதுவா வந்து மனுஷன் வந்து 100 வயசுல இருந்து 120 வயசு வரைக்கும் உயிர் வாழலாங்க. ஆனா பொதுவா நம்ம நாட்டுல பாத்தீங்களா, நெறைய பேர் வந்து அந்த வயசு வரைக்கும் வாழ்றது இல்ல. இன்ஃபாக்ட் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் மலேசியனோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து 75 தான் காட்டுது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதுல என்ன அர்த்தம்னா, ஏன் அப்படி நடக்குதுன்னா, நம்ம வந்து நெறைய பேரு அல்லது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் ஆர் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் த ஹெல்த். ஓகே. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து டைம் பண்ணலாம் டு டேக் கேர் அவர் ஹெல்த். ஓகே. ஏன் மலேசியால ஏன் அதிகமா இறப்பு நடக்குது? மெயின் காசஸ் ஆஃப் டெத் இன் மலேசியா. ஓகே, நம்பர் 1 இஸ் இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக். இது நிறைய கேள்விப்படுறோம் நம்ம. ரொம்ப கேள்விப்படுறோம். ஓகே, ஈவன் 1 month பேக் மை ஃப்ரெண்ட் இஸ் a doctor, இஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாரு 60 வயசு. ஓகே, அப்ப இந்த ஹார்ட் அட்டாக் வந்து யாருக்கும் வரும், யாருக்கும் வரலாம். ஓகே, நம்ம பாதுகாக்காட்டி இட் இஸ் வெரி பாசிபிள். அடுத்தது வந்து ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் டிசீஸ், நிமோனியா அல்லது இன்ஃபெக்ஷன் ஆஃப் த லங்ஸ். ஓகே, இன்ஃபேக்ட் நம்மளோட கோவிட் கூட இங்கதான் அட்டாக் பண்ணுது. ஓகே, மூணாவது வந்து செரிப்ரோ வாஸ்குலர் டிசீஸ். ஓகே, ரிலேட்டட் டு பிரெயின். அங்க பிரெயின் படம் போட்டிருக்கேன், ஸ்ட்ரோக்னால. ஓகே, அப்புறம் தான் வந்து ஆக்சிடென்ட், அப்புறம் மற்ற குரோனிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். ஓகேங்களா? ஸோ மெயின்லி வந்து ஹார்ட், ஸ்ட்ரோக், அப்புறம் கேன்சர், இது மாதிரி டிசீஸ் தான் வந்து நம்மள வந்து தாக்குது பாருங்க. இந்த நோயினால தான் வந்து மக்கள் வந்து நீண்ட நாள் உயிர் வாழ்றதில்ல. ஓகே, இன்னொரு ஆர்டிக்கல் ஃப்ரம் த ஸ்டார், heart attacks and strokes are among the top 5 causes of death. Okay, 1 in 5 Malaysians are diabetes. ஓகே, நம்ம போனோம் 2 வாரத்துக்கு முன்னாடி டயபிட்டிஸ் பேசணும். அதுல நான் சொன்னேன் பாருங்க, 20% ஆஃப் மலேசியன்ஸ் டயபெட்டிக் வந்துட்டாவே மற்ற நோயெல்லாம் வந்துடும். டயபெட்டிக் வந்துட்டா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்ஸ் கூட, டயபெட்டிக் வந்துட்டா ஸ்ட்ரோக் வரதுக்கு சான்ஸ் கூட. ஓகே, இன்னொரு பிரச்சனை வந்து நம்ம நாட்டுல வந்து overweight and obesity. ஓகே, மலேசியா நகர ஒரங்கமோ. ஸோ இந்த கமோ வந்துட்டாவே அடுத்தது வந்து நான் சொன்ன டிசீஸ், ஹை கொலஸ்ட்ரால், அப்புறம் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், டயபிட்டிஸ் வர்றதுக்கே சான்ஸ் கூட. ஓகே, இது வந்துருச்சுன்னா சென்ட்ரல் ஒபேசிட்டி, நம்மளுக்கு வெயிட் கூட வந்துருச்சுன்னா கூடயே வருது வந்து அந்த தொப்பன்னு சொல்லுவோம் பாருங்க. ஓகே, சென்ட்ரல் ஒபேசிட்டி. ஓகே, ஆண்களுக்கு ரொம்ப ஆப்வியஸா தெரியும், பெண்களுக்கும் இன்றைக்கு வந்து நிறைய இருக்கு பாருங்க. 50-50, ஆண்களுக்கு எவ்வளவு வெயிட்டா இருக்காங்களோ பெண்களும் அதிகமா வெயிட்டா தான் இருக்காங்க பாருங்க. சோ இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா டுகெதர் வித் தட் பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆக கடைசியில படுது இஸ் டயபிட்டிஸ். ஓகே, சரி டயபிட்டிஸ் பார்ப்போமே. மலேசியால வந்து 1960 வந்து 2% ஆஃப் த பாப்புலேஷன் ஹேவிங் டயபிட்டிஸ். இன்றைக்கு வந்து நீங்க பாத்தீங்களா, இது வந்து கொஞ்சம் 2006. இப்போ உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்களா, ஆல்மோஸ்ட் 20% ரெடி. 2020 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்களா, அல்லது 2018 or 19 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோமா, 20% ஆஃப் த மலேசியன்ஸ் ஆர் டயபிட்டிஸ். அப்ப மலேசியன்ஸ் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல உள்ளவங்க நிறைய நபர்கள் வந்து எந்த நாட்டுல போனாலும் இந்த பிரச்சனை வந்து பிரெவிலன்ஸா தான் இருக்கு. எங்க போனாலும், இந்தியா போனாலும் சரி, யுஎஸ் போனாலும் சரி,
எனி கண்ட்ரி யூ கோ யூ ஹேவ் திஸ் ப்ராப்ளம். ஓகே, ஏன் இந்த நோயெல்லாம் வருது அப்படின்னு கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். அதுக்கு முன்ன வந்து பேட்டர்ன் பார்க்க போறோம், டிசீஸ் பேட்டர்ன். ஓகே, நம்மளோட ancestors, அதாவது நம்மளோட கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ்லாம் வந்து உயிர் வாழ்ந்தப்ப அதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க நீண்ட நாள் உயிர் வாழ்ந்தாங்க. உண்மையிலே அவங்க நீண்ட நாள் தான் உயிர் வாழ்ந்தாங்க, ஹெல்த்தியா தான் உயிர் வாழ்ந்தாங்க. நிறைய பேர் இறந்த காரணம் இன்ஃபெக்ஷன் டிசீஸ்னால. சில பேர் வந்து யங் ஏஜ்ல கூட இறந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கோ இல்ல டயபிட்டிஸ் வந்து இறக்கல, இன்ஃபெக்ஷன் டிசீஸ்னால தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வந்துரும், அல்லது மலேரியா வந்துரும், டிபி வந்துரும். அதாவது கிருமிகள்னால வந்த நோயினால தான் இறந்தாங்க நம்மளோட ancestors-லாம். மெஜாரிட்டி ஆஃப் தெம். ஓகே. அந்த காலகட்டத்துல ஆன்டிபயோட்டிக்ஸோ அல்லது வேக்சினோ இல்லாத காலகட்டத்துல some even died early. ஓகே. சில பேர் வந்து இதெல்லாம் தாண்டி வந்தவங்க தான் 100 வயசு 120 வயசு வாழ்ந்திருக்காங்க. சில தாத்தாங்கள்லாம் பாக்குறோமா இல்லைங்களா? அவ்வளவு நாள் வாழ்றாங்க. சோ அந்த காலகட்டத்துல வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஒரு 70, 80 இயர்ஸ் ago வேக்சினேஷன் அண்ட் ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சிட்டாங்க. 1940s and above தான் ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாங்க. ஒன்ஸ் ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சது அப்புறம் வேக்சினேஷன் கண்டுபிடிச்சோன்னே இந்த டிசீஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ஈஸியா ஆயிருச்சு. ஓகே. இப்போ உள்ள காலகட்டத்துல பாத்தீங்களா, இது மாதிரி டிசீஸ் வந்துருச்சுன்னா, இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வந்துருச்சுன்னா, இட்ஸ் குவைட் சீப் டு மேனேஜ் திஸ் டிசீஸ். ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்ல வந்து இந்த நோயெல்லாம் வந்து சரிப்படுத்திடலாம். ஓகே. ஓகே. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல பாத்தீங்களா, லாஸ்ட் 50 இயர்ஸ் 70 இயர்ஸ் இது நீங்க பாத்தீங்களா, the disease pattern is changed already. People no more die because of infection disease. இன்றைக்கு வந்து chronic disease like heart disease, stroke, cancer, diabetes இது மாதிரி நோயினால தான் இருக்கிறாங்க. இது வந்து மாடர்ன் இப்போ உள்ள நோய் தெரியுங்களா, ஒரு 50 வருஷத்துக்குள்ள கால வந்து நோய் தான் பாருங்க. அதுக்கு முன்னெல்லாம் இந்த நோய் அவ்வளோ இல்ல. சோ ஏன் இது நடந்துச்சுன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. நம்மளோட ஃபுட் ஹேபிட், நம்மளோட ஒர்க்கிங் ஹேபிட், சோ மெனி ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் மாறினோன்னு தான் இந்த நோயெல்லாம் வந்துருச்சு. இது மாதிரி டிசீஸ் வந்துருச்சுன்னா, உதாரணத்துக்கு டயபிட்டிஸ் வந்துருச்சு அல்லது கேன்சர் வந்துருச்சுன்னா, ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. சில நேரத்துல வந்து இட் கேன் பேங்க்ரப்ட் a family. ஆக்சுவலி நீங்க இந்த நிலைமை கண்டினியூ பண்ணுச்சுன்னா அந்த நாடு கூட பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அன்றைக்கு ஒருத்தவங்க வந்து நம்மளோட ஒன் ஆஃப் அவர் லீடர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க பாருங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்து, கேன்சரோ அல்லது கிட்னி டிசீஸ் வந்தோடனே ஸோ தே ஸ்பெண்ட் த மணி. அதாவது 2 ஜெனரேஷனா சேர்த்து வச்ச பணம் வந்து அந்த ஒரு நபர்னால டிசீஸ் வந்ததுனால செலவு பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ தே ஃபினிஷ் 2 ஜெனரேஷன் சேவிங், யூனோ, நோய் வந்துட்டா. அப்ப இன்றைக்கு நம்ம வந்து உழைக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனா போதுமான ஓய்வோ இல்ல போதுமான ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால ஒன் டே நம்மளுக்கு டிசீஸ் வந்துட்டோன்னே நம்மளோட பணத்தெல்லாம் வந்து திருப்பி இந்த டிசீஸ்க்கு தான் நம்ம செலவு பண்ண போறோம், ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம செலவு பண்ண போறோம். ஓகே. பொதுவா என்ன நடக்கும், நோய் வந்துட்டா we go and see the doctor. அதான் ஈஸியஸ்ட் வே பாருங்க. டாக்டரை பார்த்து பொதுவா என்ன கிடைக்கும், பீல்ஸ் கிடைக்கும், பீல்ஸ் சாப்பிடுவோம் நம்ம. நீங்களா இல்லைங்களா? இதான் ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸ். ஆனா ஒண்ணே ஒண்ணு நினைவு வச்சுக்கணும், நம்மளுக்கு the pills doesn't cure. The pills only remove the symptoms, symptomatic reliefனு சொல்லுவாங்க. அதனாலதான் டாக்டர் சொல்லுவாங்க டயபெட்டிஸோ அல்லது பிளட் பிரஷர் வந்துருச்சுன்னா ஆயுள் முழுதும் மருந்து சாப்பிடணும்னு சொல்லிடுவாங்க. அப்ப ஆயுள் முழுதும் மருந்து சாப்பிடணும்னா அது வந்து நோய் குணப்படுத்துறது இல்லை தெரியுங்களா, ஓரளவு ஒரு சிம்டம் வந்து குறைக்குது. ஓகே. நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பயும் இது எப்படின்னா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த நெருப்பு அணியாம வந்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு மேல வந்து ஒரு போர்வையை போட்டு நெருப்பு இல்ல அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இதுதான் சிம்டமேட்டிக் ரிலீஃப். we are not curing the problem, we are not relieving the problem, we are not டிசீஸை வந்து சரிப்படுத்தல, கண்ட்ரோல் தான் பண்றோம் பாருங்க. அந்த மருந்து சாப்பிடாட்டி திருப்பி அந்த பிரச்சனை வந்துடும். அப்படின்னா அந்த பிரச்சனை உள்ளுக்கு இருக்கு, அது சர்ப்ரைஸ் பண்ணி வைக்குது மருந்து, அவ்வளவுதான். ஸோ இதனால வந்து உடம்பு வந்து வீணாதான் ஆயிட்டு இருக்க போகுது. ஓகே. இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆயிட்டு தான் இருக்க போகுது பாருங்க டிசீஸ்னால. ஓகே. இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம் ஏன் வந்து இது மாதிரி நோயெல்லாம் வருது. இது வந்து தியோரி. ஓகே. சோ பாருங்க இந்த புக்கு.
what your doctor doesn't know about nutrition medicine may be killing you. Okay, so இந்த புக்கை எழுதணும் ஒரு டாக்டர் தான், ரே ஸ்ட்ரைன் எம்டி, மெடிக்கல் டாக்டர். இவரே வந்து இந்த புக்ல எழுதியிருக்காரு. நீங்க யூடியூப்ல கூட, சாரி நீங்க வந்து கூகுள்ல கூட டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அது சீப் தான், வாங்கி படிக்கலாம் பாருங்க. ஓகே, இவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் டாக்டர் இருந்தப்ப எல்லா பேஷண்ட்டையும் வந்து வைட்டமின்லாம் சாப்பிட வேணாம், வேஸ்ட் ஆஃப் மணி அப்படிதான் சொன்னவர் நம்பர். ஆனா ஒரு காரணத்தினால மாறிட்டாரு. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஏதோ நோய் வந்து சரிப்படுத்த முடியல. நியூட்ரிஷன் கொடுத்துதான் வந்து அந்த அவங்க ஒய்ஃப்கே, அவர் டாக்டரா இருந்தாலும் அவங்க ஒய்ஃப்கே வந்து நியூட்ரிஷன் கொடுத்ததுனாலதான் அந்த நோய் சரியானுச்சு. அதனால அவர் நம்பிக்கை பட்டு நியூட்ரிஷன்ல வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த புக் எழுதியிருக்காரு. பேர் ரே ஸ்ட்ரைன். நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இவரோட வெப்சைட் கூட, தனியா வெப்சைட் இருக்கு இவருக்கு. எஸ் காட் ஹிஸ் ஓன் வெப்சைட். நிறைய புக் எழுதியிருக்காரு. a lot of book related to nutritional medicine. அப்படின்னா நியூட்ரிஷன் மூலியமா எப்படி சரிப்படுத்தலாம் சில நோயை வந்து எழுதியிருக்காரு பாருங்க. ஓகே, நியூட்ரிஷன் மூலியமா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளை சரிப்படுத்தலாமா இல்லையான்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இருக்கு பாருங்க. உதாரணத்துக்கு வந்து அயன், லேக் ஆஃப் அயன், அனிமியா வந்துருச்சுன்னா, ரத்த சோகை வந்துருச்சுன்னா அயன் மாத்திரை கொடுத்தா சரியாயிரும். ஓகே, அப்ப சரியாயிரும். So when you give nutrition tablets, it cure your problem. It's not symptomatic relief, it cure your problem. ஓகே, அதே மாதிரிதான் வந்து ஸ்கர்வி அப்படின்னு ஒரு நோய் இருக்கு, வைட்டமின் சி கொடுத்தா சரியாயிரும். ஓகே, கண் பார்வை, நைட் பிளைண்ட்னஸ், சில பேருக்கு கண் பார்வை நைட்ல வந்து சரியா தெரியாம ஆயிரும். ஸோ அது மாதிரி நிறைய வைட்டமின் சி கொடுத்தா சரியாயிரும் பாருங்க. ஆஸ்டியோபரோசிஸ், வைட்டமின் டி, கால்சியம் சாப்பிட்டு வந்தா ஆஸ்டியோபரோசிஸ் வராது. அப்ப இதுல இருந்து என்ன காட்டுதுன்னா, சில சத்துக்கள் குறைஞ்சா சில நோய்கள் வருது. என்னோட தியரி என்ன தெரியுங்களா? நிறைய சத்துக்கள் குறைஞ்சிச்சுன்னா சோ அதனாலதான் உங்களுக்கு பெரிய பெரிய நோய் வருது, டயபெட்டிஸ் அண்ட் பிரஷர். ஓகே, இந்த நியூட்ரிஷனுக்கும் நம்மளோட உடம்பு செல்க்கும் வந்து சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் இதை பத்தி நான் பேச போறேன். நம்ம உடம்பு வந்து we are made of cells. ஓகே, our body are made of trillions of cells, 100 trillion cells. ஓகே, செல்ஸ் தான் வந்து டிஷ்யூவா உருவாகுது. டிஷ்யூ ஈவன் நம்மளோட பர்த்ல கூட all of us started with one cell, right? Actually two cell, mother cell and father cell combine பண்ணி ஒரு செல் ஆகி அந்த ஒரு செல் தான் மல்டிப்ளை பண்ணி இன்றைக்கு வந்து millions of cells இருக்கு. அப்ப all of us are started from one cell. இன்றைக்கும் ஒவ்வொரு பகுதிகளும் வந்து சிங்கிள் செல்னால தான் உற்பத்தி பண்ணு, designed to build by the cells. ஓகே, அப்ப நம்மளுக்கு வந்து every day 300 billion new cells are being produced. Every minute 200 million cells are being produced. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அப்புறமேல நம்ம பேசுறப்ப இது கொண்டுட்டு வரேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து 10 சிஸ்டம் இருக்கு நம்ம உடம்புல. லைக் மசில் சிஸ்டம், போன் சிஸ்டம், ரத்த ஓட்டுற சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், நிறைய சிஸ்டம் இருக்கு. பரவாயில்ல, இது வந்து நீங்க சொந்தமா படிச்சீங்க. ஒவ்வொன்றும் நான் பேசுறேன்னா டைம் எடுக்கும். என்ன புரிஞ்சுக்கலாம் நீங்க? our body are made of a lot of system. இப்ப காடி எடுத்துக்கிட்டா அப்படித்தானே, என்ஜின் இருக்கும், கூலிங் சிஸ்டம் இருக்கு, ஒயரிங் சிஸ்டம் இருக்கும், அப்புறம் ஈவன் மியூசிக் சிஸ்டம் கூட இருக்கும். ஓகே, ஸோ எல்லா சிஸ்டமும் கம்பைன் பண்ணா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான காடி. அதே மாதிரி தான் நம்ம உடம்பும், எல்லா சிஸ்டமும் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் ஒரு ஆரோக்கியமான பாடி பாருங்க. ஓகே, நான் முதல் செல் சொன்னேன்ல, அந்த செல்ல வந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் உண்மையிலேயே வந்து நம்ம செல் எல்லாம் ஒரு ஃபேக்டரி மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகே, நம்ம செல்ல என்ன நடக்குதுன்னா, வந்து we are எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே, எப்படி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணா, நம்ம செல் உள்ள வந்து அந்த குளுக்கோஸும் அந்த வைட்டமின்ஸ் எல்லாம் உள்ளுக்கு போய் அந்த குளுக்கோஸ் பர்ன் பண்ணிச்சுன்னா எனர்ஜியா மாறும் பாருங்க. ஸோ அந்த எனர்ஜி இருந்தா செல் வேலை செய்ய முடியும், நம்மளோட உடம்பே வேலை செய்ய முடியும் பாருங்க. ஓகே, அந்த செல்ல வந்து எனர்ஜி மட்டும் ப்ரொடியூஸ் ஆகல, things like hormones, enzymes, a lot of other things like neurotransmitters, antibodies, இதெல்லாம் வந்து நம்ம செல்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுது. நிச்சயமா டிஃப்ரெண்ட் செல். அப்ப ஹார்ட் செல்க்கும் கிட்னி செல்க்கும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. they have their specific function. like கிட்னி செல் வந்து ஃபில்ட்ரேஷன் செய்யும், ஆனா அந்த ஃபில்ட்ரேஷன் செய்யறதுக்கும் அதுக்கு எனர்ஜி தேவையா. அப்ப இதெல்லாம் நடக்கும் நம்ம அந்த செல் உள்ள. ஓகே, அப்ப இந்த செல் உள்ள நடக்கிறதுக்கு அதுக்கு வந்து அதோட ரா மெட்டீரியல் வேணுமே.
ஒரு ஃபேக்டரியில வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லைன் ஓடணும்னா அதுக்கு தகுந்த ரா மெட்டீரியல் வேணும். அதே மாதிரி நம்ம செல் உள்ள வந்து நம்ம அந்த செல் ஒழுங்கா இயங்கணும்னா இந்த செல்லோட கண்ட்ரோல வந்து டிஎன்ஏ பாருங்க, அதுதான் பாஸ். பாஸ் அங்க இருந்தா கூட ரா மெட்டீரியல் இல்லாட்டி ப்ரொடக்ஷன் லைன் நின்றோம். ஓகே, அதே மாதிரி தான் நம்ம பாடியில வந்து செர்டன் ரா மெட்டீரியல்ஸ் இல்லாட்டி செர்டன் நியூட்ரியன்ஸ், செர்டன் வைட்டமின், செர்டன் மினரல், செர்டன் அமினோ ஆசிட்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா செர்டன் என்சைம் ப்ரொடக்ஷன் ஸ்லோ பண்ணிரும் அல்லது நடக்கவே நடக்காது. அதனாலதான் இன்சுலின் குறைஞ்சிருதுன்னு சொல்றாங்க. ஏன் இன்சுலின் குறைஞ்சிருது? அப்ப ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு தேவைப்பட்ட ரா மெட்டீரியல்ஸ் இல்ல அல்லது சில பார்ட்ஸ் வந்து நம்ம ஃபேக்டரியில கூட சில மிஷின் டவுன் ஆயிடுச்சுன்னா லைன் ஓடாது தானே, அது மாதிரி சில பார்ட்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஓகே, இதை சரிப்படுத்தணும். இது சரிப்படுத்துறது கூட புரோட்டீன் தேவை பாருங்க. சோ இந்த செல் கான்செப்ட் புரிஞ்சுக்கிச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் ஏன் நம்மளுக்கு டிசீஸ் வருது. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல ஒரே ஒரு சத்து குறைஞ்சா கூட ஒரு ஃபங்க்ஷன் வேலை நடக்காது. அப்ப 4-5 சத்து குறைஞ்சிச்சுன்னா ஒரு நாளைக்கு, அப்ப நிறைய ஃபங்க்ஷன் ஒழுங்கா நடக்காது பாருங்க. So when our cells are healthy, we are healthy. When our cells are sick, we are sick. Very simple. நம்மளுக்கு ஏன் சிக் ஆகிறோம்னா நம்ம செல் சிக் ஆகுது, நம்ம செல் ஆரோக்கியமா இல்ல. ஓகே, செல் சிக்ஸ் ரிஃப்ளெக்ட் டிசீஸ். ஓகே, வேற வேற ஆளுக்கு வேற வேற டிசீஸா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பட் மெயின் பாயிண்ட் வந்து நம்ம செல் வந்து சிக் ஆகுது. ஓகே, ஸ்டேஜஸ் ஆஃப் டிசீஸ், ஏன் நோய் வருது, ஓகே நம்ம வந்து ஏன் இந்த டயபிட்டிஸ் ப்ரெஷர் எல்லாம் வருது நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா வந்து நார்மல் ஸ்டேஜ் டிசீஸ் ப்ரோக்ரஷன், டிசீஸ் வந்து இன்னைக்கு நல்லா இருந்து நாளைக்கு சிக் ஆகிட மாட்டோம் பாருங்க. அப்ப இது வந்து ஒரு ப்ராசஸ். அப்ப ப்ரீ டிசீஸ் ஸ்டேஜ் இருக்கு. ஓகே, நார்மல் ஸ்டேஜ் இன்னும் டிசீஸ் வரப்போதுல ப்ரீ டிசீஸ் ஸ்டேஜ் இருக்கு. இந்த ப்ரீ டிசீஸ் ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதனால அந்த நோயை வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சுன்னா சரிப்படுத்தலாம்னு சொல்றாங்க. ரிவர்சிபிள். ஓகே, ப்ரீ டிசீஸ் ஸ்டேஜ்ல இருக்கிற காலகட்டத்துல நம்ம சரியான நடவடிக்கை எடுத்தோமா we can reverse the situation to normal. ஓகே, எப்படி ரிவர்ஸ் பண்ண முடியும்? நியூட்ரிஷன் மூலியமா ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகே, டிசீஸ் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா சம்டைம் cannot, irreversible. என்னதான் நியூட்ரிஷன் சாப்பிட்டா கூட இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. அதனாலதான் இன்றைக்கு நம்ம ஆரோக்கியமா உள்ள காலகட்டத்திலயோ அல்லது ப்ரீ டிசீஸ் ஸ்டேஜ்ல இருக்கோம்ல, இன்னும் நோய் வரல நம்மளுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க நோய் வந்தாலும் பாத்துக்கலாம், நோய் வந்தாலும் டூ லேட்ங்க. சில நேரத்துல இட் இஸ் நாட், வி கேனாட் ரிவர்ஸ் இட், irreversible. டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. என்னதான் வைட்டமின் சாப்பிட்டா கூட இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ நம்ம மெஜாரிட்டி ஆஃப் அஸ் ஆர் இன் ப்ரீ டிசீஸ் ஸ்டேட். என்னைய கேட்டா கூட எனக்கு ஏஜ் 50 தாண்டிடுச்சு, ஐம் ஷூர் இந்த ப்ரீ டிசீஸ் ஸ்டேஜ், ஐ கேனாட் பி இந்த நார்மல் ஹெல்த்தி ஸ்டேஜ். அப்ப நான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா ஐ ஹேவ் டு டூ சம்திங் டு டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த். அதே மாதிரிதான் ஆல் ஆஃப் யூ ஆல். ஓகே, சில பேர் யங் ஏஜா இருப்பீங்க, 20, 25, 30ல இருப்பீங்க. அவங்க நீங்க சொல்லலாம், ஓ நான் நல்லா தானே இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு என்னத்துக்கு சப்ளிமெண்ட், எனக்கு என்னத்துக்கு சுத்தமான தண்ணி அப்படிலாம் நினைக்கிறீங்க. ஓகே, 20, 30 இயர்ஸா இருந்தா நீங்க ஆரோக்கியமா தான் இருக்கணும். அது வந்து இயற்கையோட நீதி. அந்த ஏஜ்ல கூட நீங்க இயற்கை ஆரோக்கியமா இல்லைன்னா சம்திங் ராங். யூனோ, at that age you must be healthy. Question is, நீங்க 40, 45, 50, 55 வர காலகட்டத்துல ஆரோக்கியமா இருப்பீங்களா? அதுதான் வந்து கொஸ்டின் பாருங்க. சரி, நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜஸ் ஆஃப் டிசீஸ் வந்து கேன்சர் பத்தி பேசினா ரொம்ப பேருக்கு ஈஸியா புரியும். கேன்சர் சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 இருக்குன்னு. உண்மைங்களா இல்லைங்களா? ஓ கேன்சர் ஸ்டேஜ் 4 ஆயிடுச்சு, ரொம்ப கேன்சர் உடம்பு முழுவதும் பரவிடுச்சு, நோய் சரிப்படுத்த முடியாது, டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு 3 மாசம் தான் இருக்கு, 6 மாசம் தான் இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க. கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம சொந்தக்காரவங்களுக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்கலாம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. ஓகே, த்ரூ. ஓகே, கேன்சர் அப்படின்னா அப்படியே கேன்சர் ஸ்டேஜ்ல வந்து 1 or 2ல இருந்தீங்கன்னா ஈஸியா சரிப்படுத்திடலாம். 3ல இருந்தா கூட இன்னும் ட்ரீட் பண்ணி சரிப்படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ வி ஷுட் நாட் வெயிட் அன்டில் ஸ்டேஜ் 4. அதே மாதிரி தாங்க மற்ற டிசீஸும். அதர் டிசீஸ் ஆல்சோ இட் இஸ் தி சேம். ஓகே, த ப்ராசஸ் ஆஃப் டிசீஸ் இன் பாடி. ஓகே, இப்ப நினைக்க வேணாம் கேன்சர் மட்டும்தான் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 இருக்குன்னு. எல்லா டிசீஸ்க்கும் ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 4 இருக்கு. ஓகே, எல்லா டிசீஸ்க்கும் வந்து ஸ்டேஜ் 1 to
ஸ்டேஜ் 4 இருக்கு பாருங்க. Super healthy. ப்ளீஸ் கீப் யோர் மைக் மியூட் ப்ளீஸ். கடைசியில வேணா கொஸ்டின் இருந்தா நீங்க கேட்கலாம். பொம்மையை நினைச்சு சொல்றதை நான் சொல்லலாம். ஓகே. Sorry for the interruption. Okay, where are we? Okay, stage 1 to stage 4, all the disease will have this stage. அப்ப படிப்படியா தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணும் பாருங்க. அப்ப ஆரம்பத்துல வந்து நியூட்ரிஷன் குறையுது உடம்புல. ஒரே ஒரு காரணம், நம்ம செல் ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணாத காரணம் வந்து நியூட்ரிஷன் பத்தல. I accept another maybe genetic reason, but mostly is this 95% reason is because of lack of nutrition. Maybe 5% because உங்களுக்கு genetic problem இருக்கலாம். Maybe உங்க RNA DNA பிரச்சனை இருக்கலாம் பாருங்க. ஓகே. சோ அப்ப நியூட்ரிஷன் ஆரம்பத்துல குறையறப்ப நம்மளுக்கு உடம்புக்கு தெரியாது. ஸ்லைட்லி தான் காட்டும் பாருங்க. லேசியா உடம்பு வீக்கா இருக்கும், டயர்டா இருக்கும், அவ்வளவுதான் காட்டும் பாருங்க. அப்ப நாளடைவுல நம்ம கவனிக்காட்டி தான் வந்து அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வீணாக ஆரம்பிக்கும், சிஸ்டம் வீணாக ஆரம்பிக்கும். தென் உங்களுக்கு சிம்டம்ஸ் வரும். மேபி ஸ்டேஜ் 3 வந்தோம்னா உங்களுக்கு சிம்டம் காட்டும். லைக் டயபிட்டிஸ் வந்துச்சுன்னா நிறைய யூரின் போறோம், அல்லது ப்ரெஷர் வந்துச்சுன்னா உங்களுக்கு பின்னால வலி இருக்கும், தலைவலி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் 3 ரெடி. ஸோ இன்னும் நம்ம சில பேர் கவனிக்காம இருப்பாங்க, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு டாக்டர் போய் செக் பண்ண மாட்டாங்க, மற்ற எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, அல்லது நியூட்ரிஷன் எடுக்க மாட்டாங்க, ஸோ சப்ளிமெண்ட் எடுக்க மாட்டாங்க. ஸோ இவென்ச்சுவலி இட் பிகம் சிக். ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஓகே டு எக்ஸ்பிளைன் இன் another way. ஓகே, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறப்ப அடுத்தது இன்டர்மீடியட் ஸ்டேஜ், அப்புறம் தான் வந்து டிசீஸ் ஸ்டேஜ். அப்ப இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல இருக்கிறப்பயே வந்து நம்ம வந்து சரியா வந்து கவனிக்கணும் பாருங்க. என்னென்ன செய்யணும்? நியூட்ரிஷன் எடுக்கணும். நியூட்ரிஷன்னா நார்மல் சாப்பாடு, நம்ம சாப்பாடு அது மாதிரி கவனிக்கணும் பாருங்க. கொழுப்பு அதிகமா எடுக்கக்கூடாது, கோரை நிறைய எடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. 100% நம்மளால கவனிக்க முடியாது இந்த மலேசியா நாட்டுல. ஏன்னா ப்ராக்டிக்கலா நான் பேசுறேன் பாருங்க. நம்ம பார்த்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா ஓரளவு வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். பிளஸ் எக்ஸசைஸ் பண்ணணும். கோவிட்னால எக்ஸசைஸ் பண்ண முடியல, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அப்படி இல்லைங்க, இண்டோல கூட நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். லைக் certain எக்ஸசைஸ் லைக் யோகா. இப்ப வந்து யோகா ரொம்ப ஃபேமஸா இருக்கு, கத்துக்கிட்டு செய்யலாம் பாருங்க. யோகா வந்து எல்லாருமே செய்யலாம். இன்ஃபேக்ட் யோகா ஐ பீன் பிராக்டிஸ் ஃபார் since ancient time. For 3000 5000 years ago யோகா பிராக்டிஸ் இருக்கு பாருங்க. ஆக்சுவலி யோகா பிராக்டிஸ் இஸ் வெரி குட். நீங்க வந்து யோகா நல்லா கத்துக்கிட்டு செஞ்சீங்களா ஆரோக்கியத்தை வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு டேக் கேர் யுவர் ஹெல்த், என்னோட அட்வைஸ் வந்து கோ அண்ட் லேர்ன் யோகா, பிராக்டிஸ் யோகா. ஓகே, சில பேர் சொல்லுவாங்க யோகா போரிங்களா, வீட்டில் உட்காந்துக்கிட்டே செய்யணும், எக்ஸைட்மெண்ட் இல்லைன்னா ஓகே யூ கோ அவுட் ஃபார் எக்ஸசைஸ் லைக் ஜாகிங், வாக்கிங், பேட்மிண்டன், ஜிம் போயிட்டு, யங்ஸ்டர்ஸ்லாம் ஜிம்க்கு போயிட்டு யூ கேன் புட் ஆன் யுவர் மசில். ஸோ பட் மஸ்ட் டூ சம் எக்ஸசைஸ், ஸ்விம்மிங், எனி எக்ஸசைஸ், உங்களுக்கு பிடிக்கிற எக்ஸசைஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் பாருங்க. அடுத்தது வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். வாட் இஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்? லைக் யூ டோன்ட் ஸ்மோக், முடிஞ்சா யூ டோன்ட் ட்ரிங்க் பண்ணா கூட ஒகேஷனல் ட்ரிங்கிங்கா இருந்தது பெட்டர். ஓகே, பிளஸ் ஃபுட் ஹேபிட், டோன்ட் டேக் லேட் நைட் ஃபுட், don't always go for supper, once in a while fine, okay, but don't go for supper and all this thing. ஓகே, நாலாவது பாத்தீங்களா அங்க நான் எழுதி இருக்கிறது சப்ளிமெண்ட். என்ன கேட்டீங்களா? சப்ளிமெண்ட் இஸ் a must, not an option. ஓகே, சப்ளிமெண்ட் வந்து ஏன் சப்ளிமெண்ட்? இப்ப நம்ம உடம்புக்கு வந்து வைட்டமின் சி வந்து 1000 மில்லிகிராம் தேவைப்படுதுங்க. 2 டேப்லெட் 500 mg சாப்பிட்டா 1000 மில்லிகிராம் கிடைச்சிரும். ஆனா இதே வந்து நீங்க ஆரஞ்சுல அல்லது ஆப்பிள்ல கிடைக்கணும்னா ஒரு நாளைக்கு 10 ஆரஞ்சு சாப்பிடணும், 10ல இருந்து 15 ஆரஞ்சு சாப்பிடணும், அல்லது 10ல இருந்து 15 ஆப்பிள் சாப்பிடணும்.
ஒரு ஆரஞ்சு 2 ஆரஞ்சு சாப்பிட்டாவே நம்மளுக்கு வந்து போதும் அப்படின்னு நினைவு வந்துரும் பாருங்க. நம்ம எங்க 10 ஆரஞ்சு சாப்பிடுறது. ஓகே. அல்லது நிறைய பழங்கள் சாப்பிடுறோம். அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோ பழம் சாப்பிடணும். ரம்புட்டான் ஒரு கிலோ ரம்புட்டான் சாப்பிட்டா மேபி யூ வில் கெட் தட் அமௌண்ட் ஆஃப் வைட்டமின் சி. ஓகே. நம்ம 1 கிலோ வாங்கி குடும்பமே சாப்பிடுவோம் பாருங்க. அப்ப ஆக்சுவலி இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃப்ரம் டேக்கிங் ஃப்ரூட்ஸ் அலோன். வைட்டமின்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா மட்டும் பத்தாது. நிறைய காய்கறிகள் சாப்பிடணும். அந்த ஹேபிட்லாம் நம்ம கிட்ட இல்ல. எஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸ் வந்து சீசன் டுரியான் சீசன், ரம்புட்டான் சீசன் வந்தா மட்டும் பழம் சாப்பிடுவோம். சீசன் இல்லாம காலகட்டத்துல பழத்தை தேட மாட்டோம் பாருங்க. சோ அதனால வந்து நம்மளுக்கு சத்துக்கள் குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால சப்ளிமெண்ட் எடுக்கிறது வெரி குட். அப்ப இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோமா நம்மளோட ஹெல்த்தும் இன்டர்மீடியட் ஸ்டேஜ்லயே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல இருக்கலாம். ஹெல்த்தியா ரொம்ப ஹெல்த்தியா இல்லாட்டி கூட யூ கேன் பி இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ். இதெல்லாம் கவனிக்காட்டி டிஃபிஷியன்சி கண்டினியூவா இருந்துச்சுன்னா டிஃபிஷியன்சி கண்டினியூஸ் அண்ட் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் டெஃபினெட்லி உங்களுக்கு குரோனிக் டிசீஸ் வரும். குரோனிக் டிசீஸ்னா தான் டயபிட்டிஸ், பிரஷர் மாதிரி. ஸோ பொதுவா வந்து நம்ம வந்து பார்மசூட்டிக்கல்ஸ்ல தான் பார்மசூட்டிக்கல்னா மெடிசன்ல வி கோ ஃபார் த மெடிசன். ஸோ வென் வி கோ ஃபார் த மெடிசன் அங்கே சைன் டாலர் சைன் போட்டிருக்கேன் பாருங்க. பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்மளுக்கு வந்து சிக் வந்து பணம் செலவு பண்ணலாம், அல்லது ஆரோக்கியமா இருக்கிறப்பயே கொஞ்சம் செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் பணத்தை செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனா எங்க செலவு பண்றது பெட்டர்? சீக்கு வந்தோன்னு இப்ப செலவு பண்ண போறீங்களா, ஆரோக்கியமா இருக்கிறப்பயே செலவு பண்ற போறீங்களா? உதாரணத்துக்கு சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காசு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் பாருங்க. என்னைய கேட்டீங்களா, ஆரோக்கியமா இருக்கிறப்ப நம்ம சப்ளிமெண்ட் எடுத்தோமா இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, சோ தட் வி டேக் கேர் த ஹெல்த். சீக்கா வந்து இப்ப நம்ம மருந்து எடுத்தோமா இட்ஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் அ லைபிலிட்டி. பணம் செலவு தான் பண்ணிட்டு இருக்க போறோம். ஆனா சீக்கு நல்லா போறது இல்ல. சோ பெட்டர் பிகினிங் ஸ்டேஜ் ஹெல்த்தியா இருக்கிறப்ப யூ மெயின்டைன் யுவர் ஹெல்த். ஓகே, அப்ப நம்ம வந்து பார்மசூட்டிக்கலுக்கு போக வேணாம்னா நியூட்ரிசிட்டிக்கல் வந்து பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். நியூட்ராசிட்டிக்கல் இஸ் த சப்ளிமெண்ட்ஸ்ல. ஓகே, இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கோ டு pharmaceuticals, practice nutraceutical. Okay, I am a pharmacist. I work in a pharmaceutical department company. But என்னைய கேட்டீங்களா, நிறைய கம்பெனில வேலை செஞ்சேன், பல வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். Demand of medicine is increasing. Any company I go, the medicine is really high demand. Amna people are getting sick and more sick and more sick. This is not good. என்னைய கேட்டீங்களா, demand of medicine must come down. அப்படின்னா அப்பதான் அர்த்தம் மக்கள் வந்து ஆரோக்கியமா ஆயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, so nutraceutical is one way which can help us to maintain our health. ஓகே ஓகே, நம்ம ட்ரக்ஸ் எடுத்தோமா, சீக் வந்துட்டு ட்ரக்ஸ் எடுத்தோமா, ட்ரக்ஸ் ஆர் ஆல் சிந்தெட்டிக், அன்நேச்சுரல். ஸோ when it is unnatural, நம்ம பாடி, நம்ம கிட்னி எல்லாம் கூட வேலை செய்யணும் அதை வந்து கிளியர் பண்றதுக்கு. ஓகே, it blocks, suppress and obstruct the process in our body. ஓகே, ஸோ ஆக்சுவலி நம்மளோட நேச்சுரல் ப்ராசஸே வந்து மருந்துலாம் போய் வந்து பிளாக் பண்ணுது. என்ன கேட்டீங்களா, இட்ஸ் நாட் குட். ஓகே, சில நேரத்துல we have to, because to take care the health, medicine will toxify your body. ஓகே, எல்லா மெடிசனுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஓ வைட்டமின் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் ஆயிரும், ஓவர் டோஸ் ஆனா சைடு எஃபெக்ட் ஆயிரும்னு. நான் 20 வருஷமா சாப்பிட்டுருக்கேன். என்னோட ஃபேமிலிஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர், ஐபிஓஸ் எல்லாம் வந்து வைட்டமின் சாப்பிடுறாங்க. சோஃபா இன்னும் ஒரு கேஸ் நான் கேள்விப்படல அவங்களுக்கு ஓவர் டோஸ் ஆகி சைடு எஃபெக்ட் ஆகி கிட்னி வீணா போயிடுச்சு அல்லது லிவர் வீணா ஆயிடுச்சு. ஆனா மருந்து சாப்பிட்டு 1/3 of the death is due to the medicine you take. ஓகே, நம்மளுக்கு ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா 1/3 of the death is because of the medicine. Either wrong medication or side effect of the medication. Okay, either one reason cause a lot of death as well. Okay, plus a lot of other negative effect because of due to drugs. அதனால drugsனா மெடிசன். அதனால மெடிசன் நான் நோ குட் சொல்லல. இன்றைக்கு வந்து உங்களுக்கு டயபிட்டிஸ், பிரஷர் தான், மெடிசன் எல்லாம் தூக்கி போட்டுருங்கன்னு நான் சொல்லல. எடுத்துதான் ஆகணும், நோ சாய்ஸ் உங்களுக்கு. ஆனா எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைக்க பார்க்கணும். அவங்களோட ஹெல்த் எப்படி நல்லா கொண்டுட்டு வருமோ அந்த முயற்சியெல்லாம் நீங்க எடுக்கணும். ஓகே, wherever when we take supplements, especially the plant based supplement, so எல்லாமே நேச்சுரலா இருக்கும். ஓகே, in fact treatment also there are way you can start with a plant based medicine. ஓகே, இது வந்து வேற டாபிக் போயிடும், பரவாயில்ல. சப்ளிமெண்ட்லயே இருக்கும் பாருங்க. ஓகே,
இப்ப வந்து ரஃப்லி வந்து நம்ம வந்து சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டோம் பாருங்க. வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வருஷம் கணக்கா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப வாட் இஸ் த ரைட் வே? சப்ளிமெண்ட் எடுக்கணும் என்னதான் சரியான முறைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, வந்து நீங்க இந்த சார்ட் படி பாத்தீங்களா, ஆக கீழ வந்து தான் எடுக்கணும். மல்டி வைட்டமின்ஸ் வித் மல்டி மினரல்ஸ். ஓகே, நம்ம கிட்ட எடுத்தீங்களா டெய்லி டபுள் ஆக்சன் இருக்கு பாருங்க. ஸோ அடுத்தது கால்சியம், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் மூணாவது ஸ்டேஜ்ல இருக்கு பாருங்க. லைக் வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் இ. அது பிறகுதான் வந்து ஸ்பெஷல் நீட்ஸ். ஸ்பெஷல் நீட்ஸ்னா அப் டு யுவர் கண்டிஷன், லைக் பிரெக்னன்டா இருக்கீங்களா, ஸ்பாட் மேனா இருக்கீங்களா, அல்லது சம் டிசீஸ் இருக்கா, ஓகே, டயபிட்டிஸ் இருக்கா, அல்லது ப்ரெஷர் இருக்கா. ஸோ அக்கார்டிங்லி வி கேன் ரெக்கமெண்ட். கொலஸ்ட்ரால் இருக்கா, தென் அக்கார்டிங்லி வி ரெக்கமெண்ட் யூ ஹேவ் டு சூஸ் த சப்ளிமெண்ட். ஆனா பேசிக் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு மல்டி வைட்டமின், மல்டி மினரல், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட் பிளஸ் அமினோ ஆசிட்ஸ், புரோட்டீன் நம்ம எடுக்கணும் பாருங்க. சரி, இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்துடும். அதாவது வாய் நியூட்ரலைட். வாய் நம்மலாம் எம்ஏபிஓஸ் அல்லது சில பேர் புதுசா வந்திருப்பீங்க. ஏன் நம்ம வந்து இந்த பிராண்டை சூஸ் பண்ணோம்? ஏன்னா நீங்க ஃபார்மசிக்கு போனீங்களா, there are so many other brand as well. Why we need to choose Nutralite? Okay, Nutralite philosophy வந்து best of nature, best of science, to give best of you. Okay, what is this best of nature and best of science? Okay, little bit of history. MV start பண்றதுக்கு முன்னே Nutralite start பண்ணிட்டாங்க. Okay, Nutralite is having more than 80 years of history. அப்ப 80 வருஷமா வந்து இவங்க வந்து இந்த நியூட்ரிஷன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து இட்ஸ் R&D பேஸ்ட் கம்பெனி. அப்ப 80 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்கன்னா எவ்வளவு ஆராய்ச்சி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, அப்படின்னா 2 or 3 ஜெனரேஷன் சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே 80 வயசு வருஷம் ஒரே சயின்டிஸ்டா இருக்காது. ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சு இன்னொரு ஜெனரேஷன் வந்து ஐ கெஸ் third generation scientists are doing research in Nutralite. அப்ப they are always upgrading, improving. Okay, Nutralite integrate the best of nature and best of science to help you achieve optimal health. It is the only, the வார்த்தை கவனிச்சிங்க, only global vitamin and mineral brand to grow, harvest and process plants on our own organic farm. இது வந்து எம்வே சொல்லல, யூரோ மானிட்டர் இன்டர்நேஷனல் லிமிடெட் சொல்றாங்க. யூரோ மானிட்டர் இஸ் அ இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் கம்பெனி. ஸோ இது மாதிரி கிளைம் பண்றவங்களாம் உண்மையா இல்லையான்னு போய் அவங்க ஆராய்ச்சி பண்ணி சர்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, வாட் இஸ் பெஸ்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆராய்ச்சி ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஸ்டார்டட் இன் 1934. ஓகே, நான் முதல்ல சொன்ன விஷயம் தான். More than 50 clinical studies, over 150 granted and pending patents. Patentsனா சொந்த ஆராய்ச்சி. ஓகே, நீங்க நம்ம சொந்தமா அந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆராய்ச்சி பண்ணா நம்ம பேட்டன் பண்ணலாம் பாருங்க. ஸோ எம்ஏக்கு வந்து more than 100 பேட்டன்ஸ் இருக்கு. கிளினிக்கல் ஸ்டடிஸ்னா வந்து யூ டூ ரியல் ஸ்டடிஸ் ஆன் த பீப்புள். ஓகே, சில பேர் கேட்பாங்க ப்ரூஃப் இருக்கா? ஆக்சுவலி இது கிளினிக்கல் ஸ்டடிஸ் ஆல்சோ டன் ஃபார் சம் ஆஃப் அவர் ப்ராடக்ட். டபுள் எக்ஸ் கூட கிளினிக்கல் ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க. சில டாக்டர்ஸ் கேட்பாங்க கிளினிக்கல் ஸ்டடிஸ்லாம் வச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி இருக்கு, நீங்க கூகுள் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சொல்றோம் ஆர்கானிக். அப்ப ஆர்கானிக்னா வந்து நிச்சயமா கெமிக்கலா இருக்கக்கூடாது பாருங்க. அப்ப ஃபார்ம்ல தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்டார்டிங்லாம் வந்து பிளான்ட் பேஸ் தான். நம்மளோட பேஸ் ஆஃப் அவர் சப்ளிமெண்ட் இஸ் பிளான்ட் பேஸ். அப்ப we have land in Washington, Mexico, Brazil, then California, US. Okay, different countryல ஏன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் எல்லாமே யூஎஸ்ல இல்ல? Because they make sure different weather got different plants and herbs. Okay, சில யூஎஸ்ல உள்ள வெதர் வந்து கொஞ்சம் கோல்ட் வெதரா இருக்கும். அங்க சில செடிகள் தான் வரும் பாருங்க. அப்ப மெக்சிகோ அல்லது பிரேசிலுக்கு வந்துட்டா நம்ம மாதிரி கத்தோலிஸ்டிவா வெதர். ஓகே, அப்ப அங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செடிகள் வளரும். ஸோ எம்ஏ என்ன செய்றாங்க, எல்லாம் எந்தெந்த செடியில அதிகமான சத்து இருக்கோ அந்த செடியை ஆராய்ச்சி பண்ணி அதை தான் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி மேத்திரையா செஞ்சு நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ஓகே, and their acres are all in thousands of acres. அந்த பிரேசில் பாருங்க, லார்ஜஸ்ட் நியூட்ரலைட் ஃபார்ம் 4100 acres.
4,000 acresனா just imagine 100 acres இருந்தாவே எஸ்டேட் சொல்லிடுவோம். 4,000 acresனா you just imagine. ஓகே, உண்மையிலேயே வந்து இந்த நியூட்ரலைட் வந்து இது மாதிரி ஆர்கானிக்கா செய்யறாங்களா அப்படின்னு ப்ரூஃபா இருக்கா இல்லையானு ப்ரூஃப் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் நிறைய இருக்கு. நாங்களும் வந்து பர்சனலா போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ எம்வி ஆல்சோ ஒன்ஸ் யூ டூ த பிசினஸ் யூ குவாலிஃபை சர்டன் லெவல் தே டேக் யூ தேர். உங்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்க காட்டுறாங்க உண்மையிலேயே நாங்க இப்படிதான் செய்யறோம், போய் சொல்லல, சும்மா ஒரு பிசினஸ்க்காக நம்ம சொல்லலன்னு நாங்க கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து we went to the நியூட்ரலைட் சென்டர். ஓகே, அவங்க ரிசர்ச் பண்ண இதெல்லாம் கூட இருக்கு. இது கீழே பாத்தீங்களா அவங்க பஞ்சா வந்து அந்த அதான் அல்ஃபால்ஃபா செடி. ஓகே, அப்புறம் நேச்சுரலான வே ஆஃப் ஃபார்மிங்லாம் வந்து they use ladybug. என் கையில வந்து அந்த வண்டு வச்சிருக்காங்க பாருங்க, வண்டு தான் விடுறாங்க தோட்டத்துல. வண்டு போய் பூச்சிலாம் சாப்பிட்றோம் அந்த செடியை. திஸ் இஸ் நேச்சுரல் வே ஆஃப் மெயின்டைனிங் த health of the plant. Okay, they don't use pesticide, they don't use herbicides and all these things. Okay, சரி, அப்ப இன்றைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றது எப்படி தான் பார்க்க போறோம் பாருங்க. ஆக்சுவலி எம்ஏல நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே பேசுறதுக்கு டைம் நிறைய பிடிக்கும். இது வந்து நீங்க வந்து நம்மளோட வீக்லி மீட்டிங்ஸ்ல நீங்க வந்து கத்துக்கலாம் டீட்டெயில்ஸா, அல்லது உங்களோட ஸ்பான்சர் உங்களோட அப்ளைண்ட கேட்டீங்களா அவங்க சொல்லி தருவாங்க, அல்லது நீங்களே வந்து எஃபர்ட் எடுத்து கூகுள்ஸ்ல நீங்க படிச்சுக்கலாம் பாருங்க. எம்வி வெப்சைட் இருக்கு, பிளஸ் கூகுள்ல வந்து நீங்க நிறைய படிக்கலாம் சப்ளிமெண்ட்ரி பெனிஃபிட்ஸ் ஈச் ஆஃப் த வைட்டமின்ஸ், ஏ எதுக்கு பி எதுக்கு எல்லாமே நீங்க சொந்தமா படிச்சுக்கலாம். நான் வந்து ஜெனரலா தான் சொல்ல போறேன். ஓகே, பேசிக் சராசரி வந்து நம்ம வந்து சப்ளிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் முதல் சொன்ன மாதிரி மல்டி வைட்டமின்ஸ் மல்டி மினரல்ஸ் எடுக்கணும். ஓகே, ஸோ எம்வில வந்து நியூட்ரலைட்ல வந்து ஐதர் யூ டேக் டெய்லி ஆர் டபுள் எக்ஸ். டெய்லி வந்து இட் ஹேஸ் multivitamin minerals, but it's in the lower dose. Okay, it is recommended for young people like நீங்க வந்து 25 30 35 இந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா you take daily enough. Okay, ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை. I also remember when I started taking Nutralite, the first product I took is daily. Okay, that time I was like in early 30s. Okay, early 30s, so I take daily only. அப்ப லேட்டர் ஆன் ஐ ஆட் ஆன். இப்போ வந்து டபுள் எக்ஸ் கரெக்டாக எடுத்தாகணும் பாருங்க. லெட்ஸ் சே யூ ஆர் அபவ் 40, 40 வயசு 45 வயசு தாண்டிடுச்சுன்னா we need to take double X, and double X having more vitamins, more minerals with a higher dose, but still within the recommended daily allowance. Okay, அவங்க டோஸ் எல்லாம் வந்து follow the international standard. They are not giving you high dose, double சொல்லிட்டா ஆயா கொடுக்குறாங்க அப்படிலாம் இல்லை. Just still follow the international standard. Okay, நீங்க அந்த டோசஸ் போட்டுருந்தாங்களா அதை ஃபாலோ பண்ணவே நீங்க போதும். ஓகே, டபுள் எக்ஸ்ல வந்து you have 12 vitamins, 9 minerals and 17 phytonutrients. Okay, so these are the main vitamins and minerals that our body need. Actually our body need more than that. Okay, the more than that எதுல கவர் பண்ணனும்னா இந்த phytonutrientsல கவர் பண்ணும். Okay, basically when you take double X, it will give you the energy and helps in to prevent cellular damage. இதுதான் most important, prevent cellular damage. அப்ப நம்ம செல் வந்து டேமேஜ் இல்லாம இருந்துச்சுன்னா ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நம்மளும் ஆரோக்கியமா இருக்க போறோம். முதல்ல நம்ம பேசிட்டோம் பாருங்க, healthy cell you become healthy, cell is sick you also sick. So double X make sure your cell function to the optimum. ஓகே, இந்த 12 vitamins and 9 minerals சொன்னால இதுதான் வைட்டமின் ஏ, பி, சி, டி, பயோட்டின் எல்லாம் இருக்கு பாருங்க. பிளஸ் மினரல்ஸ், கால்சியம், காப்பர், குரோமியம் இதெல்லாம் இருக்கு. அந்த 17 plant extract வந்து இந்த these are the plants that MV extract, make it into powder and then put in the tablet. ஓகே, ஒரு நாளைக்கு யாராச்சும் 17 வகையான காய்கறிகள் சாப்பிடுறீங்களா? சான்ஸ் இருக்குங்களா? Every day you take 17 types of plant. So நம்ம double X எடுக்கிறதுனால it is as good as taking 17 types of plant every day. Okay, so this is important. So நம்ம 17 வகையான காய்கறிகள்ல வந்து சத்துக்கள் கிடைக்குது. ஏன் இந்த 17 நீங்க கேள்வி கேட்கலாம், அது கூட காரணங்கள் இருக்கு.
எம்வி வந்து ஏறக்குறைய 200 காய்கறிகள் எடுத்து பழங்கள், செடிகள், வேர்லாம் எடுத்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உலகத்துல உள்ள காய்கறிகள்லாம் சாப்பிட்டுருக்கலாம். ஸோ அந்த 200ல வந்து இந்த 17 தான் அதிகமான சத்துக்கள் இருக்கு. That's why they choose this 17, not because it is easy to do agriculture or something like that. These are the 17 plants that is having the highest uh, nutrients. Okay, so என்னென்ன phytonutrientsனா like the carotenes, certain things இன்னும் கண்டுபிடிக்காத nutrientsலாம் இருக்கு பாருங்க. ஸோ என்னென்ன பெனிஃபிட்? ஓகே, பெனிஃபிட் டபுள் ஆக்ஸோட பெனிஃபிட் நிறையாங்க. Too many benefits. If you want to go through, you can go through. அப்படின்னா நமக்கு தேவைப்படுற பெனிஃபிட் எல்லாம் இதுல கிடைச்சிரும். அப்ப கட்டாயமா ஒவ்வொரு ஆளும் வந்து ஹெல்த்தி ஐஸ், ஹெல்த்தி ஸ்கின், ஹெல்த்தி போன், ஹெல்த்தி இம்யூன் சிஸ்டம், ஹெல்த்தி செல், ஓகே, கனெக்டிவ் டிஷ்யூ நல்லா இருக்கணும், கல்சியம் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கணும், ஹார்ட் நல்லா இருக்கணும், எல்லாமே இங்க போட்டிருப்பாருங்க. சப்போர்ட் ப்ரீநேட்டல் ஹெல்த். ஸோ ஈவன் ஃபார் பிரெக்னன்ட் மதர்ஸ் ஆல்சோ கேன் டேக். ஹெல்த்தி பிரெயின் இங்க கீழே இருந்து பார்த்து பாருங்க. Healthy joints. So double X will give you the maximum benefit when you start taking supplement. So always start with double X. அடுத்தது புரோட்டீன்ங்க. புரோட்டீன்ல வந்து அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். புரோட்டீனோட ஃபங்க்ஷன் வந்து growth and repair, முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து growthக்கு வந்து புரோட்டீன் தேவை. அல்ல பிரெக்னன்ட் உள்ளவங்களுக்கு growth, பேபி growth ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே நேரத்துல ரிப்பேர்னா வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது இந்த புரோட்டீன் தான் பாருங்க. நம்மளுக்கு ஒரு காயம் பட்டுச்சுன்னா சொந்தமா நல்லா இருதானே, இதுதான் ரிப்பேர். அப்ப நம்ம பாடி கேன் ரிப்பேர் இட் செல்ஃப், நாட் ஒன்லி அவுட் சைட், உள்ளுக்கும். லெட்ஸே உங்களுக்கு கெஸ்ட்ரிக் இருக்கு, புரோட்டீன் இருந்துச்சுன்னா சொந்தமா ரிப்பேர் பண்ணிக்கும். உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, புரோட்டீன் கரெக்டா இருந்துச்சுன்னா ரிப்பேர் பண்ணிக்கும். உடனே இல்ல, ஸ்லோலி ரிப்பேர் பண்ணும். So you must take good high quality protein. MV's protein is definitely high protein, and it is veggie. Vegetarian can take because it is all made from soya and few more plant-based beans only. Okay. The PDCAS தான் proteins வந்து measure பண்றது. Okay, score of 1, that is the maximum score. So this is the best protein that is available in the market. No other brand can come and tell they have a PDCAS 1. So only MV protein is having that. So that is the reason why MV protein is the best. Okay, other than double X and protein, நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்களா? After double X protein, you must take vitamin C, Bio C. Okay, why Bio C? King of vitamins is vitamin C. Vitamin C is one vitamin which is having a lot of function. ரொம்ப ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால தான் நீங்க அதோட RDA பாத்தீங்களா 100 மில்லிகிராம் தேவைப்படும்னு சொல்லுவாங்க. தட் இஸ் மினிமம்ல. ஆனா இன்றைக்குள்ள ஆராய்ச்சியில வந்து சொல்றாங்க குறைஞ்சது வைட்டமின் சி வந்து நம்மளுக்கு 1000 மில்லிகிராம் இருக்கணும், ப்ராப்பர் நல்லா ஹெல்த்தா இருக்குது. ஸோ அதனால நம்மளோட டேப்லெட் வந்து 2 டேப்லெட் ஒரேடியா எடுக்க வேணாம், காலையில ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி. மினிமம் 1 டேப்லெட். ஏன்னா சாப்பாடுல கொஞ்சம் கிடைக்கும்ல, மினிமம் யூ கேன் டேக் 1 டேப்லெட். ஸோ இது வந்து ஸ்லோ ரிலீஸ். ஏன்னா வைட்டமின் சி இஸ் வாட்டர் soluble. ஸோ தண்ணியில கரைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஒரு 4 to 6 ஹவர்ஸ்ல வந்து எல்லாம் வெளியே இருப்பாங்க. அப்ப இந்த ஸ்லோ ரிலீஸ்னால நீங்க காலையில எடுத்துட்டீங்களா அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 ஹவர்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து இந்த வைட்டமின் சி இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஸ்பெஷலி ஃபார்முலேட்டட். ஓகே, அடுத்தது வந்து ஒமேகா 3. ஓகே, கொழுப்பு. நம்மளுக்கு வந்து கெட்ட கொழுப்பு வந்து வேணாம், நல்ல கொழுப்பு வேணும் அப்படின்னு நிறைய படிச்சிருக்கோம் தானே. நல்ல கொழுப்பும் இருக்கு, கெட்ட கொழுப்பும் இருக்கு பாருங்க. லைக் நம்ம கோரிங் பண்ற ஆயில்லாம் வந்து கெட்ட கொழுப்பு. ஓகே, அதே நல்ல கொழுப்பு எங்க இருந்து கிடைக்குன்னா மீன்கள்ல இருந்து கிடைக்குது. ஸோ நம்மளோட ஒமேகா 3 இஸ் a very very special product where it is a good fat where it can bring down your cholesterol. It can do a lot of function, நிறைய ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ நம்மளோட வந்து ஒமேகா 3ல வந்து ஒமேகா 3, ஒமேகா 6 பிளஸ் வைட்டமின் இ, ஆல்பா தொக்கோஃபெரோல் இருக்கு. ஓகே, this is the best omega brand that you can find in the market.
ஏன்னா இந்த ஃபிஷ் ஆயில் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ப்ராசஸ். எம்வே இஸ் ஹேவிங் வெரி வெரி ஹை டெக் ப்ராசஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் த ஆயில் ஃப்ரம் த ஃபிஷ். ஃபிஷ் பிடிச்சிட்டு அந்த ஃபிஷ்ல இருந்து ஆயில் எடுக்கணும் தெரியுங்களா, அதுக்கு ஒரு டெக்னாலஜி வேணும்ல, அதான் பெஸ்ட் ஆஃப் சயின்ஸ். ஸோ அந்த டெக்னாலஜி வந்து எம்வே கிட்ட தான் ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜி இருக்கு. ஸோ யூ ஆர் கெட்டிங் அ வெரி பியோர் ஹை குவாலிட்டி ஒமேகா 3. ஓகே, எப்படி பியோர்னு சொல்றேன்னா, அப்ப மீன் வந்து கடல்ல இருந்தாலும் கடல்லையும் டாக்ஸிக் இருக்கு. பொல்யூஷனால செர்டன் டாக்ஸிக்ஸ் ஹெவி மெட்டல்லாம் கூட அந்த மீன் சாப்பிட்றோம். அப்ப நம்ம அந்த ஆயில் எடுக்கிறப்ப இந்த பொல்யூஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த பொல்யூஷன்லாம் வெளியே எடுக்கணும். பியூரான ஆயில் மட்டும் தனியா எடுக்கணும். இந்த ப்ராசஸ் வந்து எம்வே கிட்ட வந்து ரொம்ப ஸ்பெஷலாவே செய்யறாங்க பாருங்க. செர்டன் கம்பெனி தே கான்ட் டு தட். அதனால செர்டன் ஒமேகா 3 சீப்பா இருக்கும். நம்மளோட ஒமேகா கொஞ்சம் பிரைஸ் கூடயா இருக்கும், பட் பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி. Okay, on top of this BioC and omega, we can also add on calcium and lecithin E. Calcium is very important for bone, not only for bone, for heart also. ரொம்ப பேர் கால்சியம் பத்தி தான் பேசுறோம், மெக்னீசியம் பத்தி பேச மாட்டாங்க. மெக்னீசியம் பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் பாருங்க. ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வந்து உங்களுக்கு ஆராய்ச்சி பண்றதுல வந்து அவங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணா மெக்னீசியம் குறைவா இருக்கான். So they say one of the reason people get heart attack is because low magnesium content in the blood. So magnesium is very very important. So a lot of people கால்சியம் பத்தி தான் பேசுவோம், கால்சியம்ல பால்ல கொடுக்கணும் அது இதுன்னு. மெக்னீசியம் பத்தி ரொம்ப பேர் பேசுறது இல்லை. ஆனா மெக்னீசியம் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் மினரல். ஸோ எம்ஏல வந்து கால்சியம் மெக்னீசியம் இது ப்ராப்பர் ப்ரொபோர்ஷனட் இருக்கும் பாருங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. 1:1ல கால்சியம் அண்ட் மெக்னீசியம் இஸ் பாட் 3:1. 3 portion of calcium and 1 portion of magnesium. இன்னொன்று வந்து கால்சியம் சாப்பிட்டா கல்லு வந்துடும் சொல்லுவாங்க. ஸோ கால்சியம் மெக்னீசியம் சாப்பிட்டீங்கன்னா கல்லு வராது. ஸோ magnesium will make sure it will dissolve the stone. Okay, plus vitamin D இருந்தா தான் இந்த ரெண்டு மினரல்ஸும் absorption நல்லா இருக்கும், ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கும். Okay, these are the basic vitamins that you need to taste that. Okay, XX, protein, omega 3, calcium, lecithin E. இது வந்து ABOs வந்திருக்கீங்களா? So this is knowledge for you, so that when you go and talk to your friends, your relative, your potential customers, கேட்பாங்க என்ன முதல் சாப்பிடுறதுன்னு, நீங்க இப்படிதான் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் செர்டன் ப்ராப்ளம் இருக்கிறது வந்து நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கு அக்கார்டிங்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். லாட் ஆஃப் ரெஃபரன்ஸ் புக் அது மாதிரி நியூட்ரிஷன் பத்தி நிறைய புக் இருக்குங்க. மேபி இன் ஃபியூச்சர் மீட்டிங்ஸ் ஐ கேன் ஷேர் வித் யூ. ஓகே, நிறைய புக் இருக்கு. நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து நீங்க படிக்கலாம். கூகுள்ல கூட நீங்க நிறைய படிக்கலாம் பாருங்க. ஓகே, சரிங்க. தேங்க்யூ. இவ்வளவுதான் நம்மளோட ஷேரிங் இன்னைக்கு. ஸோ இஃப் எனி questions, maybe you all can unmute and ask or chatல போடலாம்.